ஒதுக்கி விட்டது. இந்த பெண்ணை எப்ப பார்த்தா வந்திருக்கிறது? பார்த்தா பாருங்க. அது பாரு. என்னடா கேஸ் இது? ஐயோ. ஏய். அம்மாட வெச்சா போற கேஸ். இந்த பொண்ணை என்ன கேட்டுக்கறமா? பையன் காரணமா தான் சொல்லி அந்தக்கறா. பயமா இருக்குடா. நடந்தது என்ன? ஐயா, கொலை ஐயா. கொலை. மாபெரும் கொலை நடந்து விட்டது. மாபெரும் கொலை நடந்திருக்கிறதா? கொலையா? கொலை. கொலை என்றால் கொலையா நடக்குகிறது. நடக்காதா பின்ன உங்களுக்கு? நாட்டு அமைச்சர் கருணாகம் நான் இருக்கும் பொழுது இந்த பெண்ணை யார் கொலை செய்திருப்பார்கள்? கொலை செஞ்சது நீ. அமைதியாயிரு. என்ன நடக்குது? சத்திய தவறாதை இந்த மகேந்திராபுரி நாட்டினை நீதி தவறாமல் ஆட்சி புரிந்து வருகிறேன். இந்த நாட்டினை என்னுடைய ஆட்சியினை கொலை கொள்ளை கற்பழிப்பு இவை நடந்து கொண்டிருக்கிறது. இந்த உண்மையால் பின்னார்கள் தெரியவில்லை. இந்த கொலை செய்தாரே அந்த கொலைகார பாவி அவன் யார் என்று தெரிந்தால் கொலை செய்தது யார் என்று எனக்கு தெரியும். அந்த பிரகாரம் உனக்கு தெரியுமா? நன்றாக தெரியும். அவரை கொண்டு வந்து என்னுடைய முன்னாடி நிறுத்தினார். உனக்கு கற்ற சன்மான வழங்கப்படும். உண்மையாக உறுதியாக சத்தியமாக சத்தியமாக ஆகட்டும் அண்ணா ஆகட்டும். நீதி தவறாத நமது நாட்டிலே இந்த ஏழை பெண்ணை கதற கதற கற்பழித்து கொலை செய்தது யார்? கணம் போட்டான் அவர்களே. இதற்கு சரியான சீதபேதி நீதி தவறாத நமது நாட்டில் இந்த ஏழை பெண்ணை கதற கதற கற்பழித்து கொலை செய்தவன் கொலை செய்தது யார் என்று கேட்கிறார்கள். சொல்லட்டுமா? கொலைகாரன் யார் என்று உனக்கு தெரியுமா? நன்றாக தெரியும். அவன் எப்படி இருப்பான்? அவன் முகம் பூசணிக்காவில் இந்த ஏழை பெண்ணை கதற கதற கற்பழித்து கொலை செய்த குற்றவாளி இதோ இன்னும். தைரியமா சொல்லுப்பா, தைரியமா சொல்லு. நான் இருக்கிறப்பா, தைரியமா சொல்லு. நீ இருப்ப, நான் இருக்க மாட்டேன். அம்மா உத்தராணி அம்மா பண்றாணி அம்மா. கொலைகாரன் யாரா சொல்றான்? எவனோ கொலை பண்ணான், எவ்வளோ செத்தா, நம்ம உயிரை நம்பத்தான் கொலை செய்தது யார்? கொலை செய்தவன் தான் செய்திருப்பான். ஆமாம், இந்த கொலையை செய்தவன் யாரப்பா? இந்த கொலையை செய்தவன் இந்த நாட்டில் தான் இருக்கின்றான். இந்த நாட்டிலா? இந்த நீதிமன்றத்தில் யார் அந்த சதிகாரன்? கற்பழித்து கொலை செய்த கொடியவன் யார் தெரியுமா? யார்? நாட்டு அமைச்சர் பதவியை பறிக்க ஆசைப்படுகிறான். கொலைகாரன் நான் அல்ல, வீர விசாரிகள் ஒரு ஏழை எங்களுடைய அனுமதி இல்லாமல் இந்த அனுமதிக்கு வந்ததே தவறு. அனுமதி இல்லாமல் இந்த நீதிமன்றத்தில் ஓடி வந்து இந்நாட்டு அமைச்சரை பார்த்து ஒரு கொலைகாரன் குற்றவாளி என்று விளக்கின்றாயே, இதுவா தர்மம்? நீதி? நீதி தவறாமல் நீதி வழங்கும் இந்த நீதிமன்றத்திலே ஓடி வந்து இந்நாட்டு அமைச்சரை பார்த்து ஒரு குற்றவாளி என்று விளைத்து விட்டார். ஐயோ, இவர் யார்? எப்பேற்பட்டவர்? இந்த நாட்டுக்காகவும் நாட்டு மக்களுக்காகவும் அரும்பாடுபடுவர். உத்தவரை பார்த்து கொலைகாரன் உழைக்கலாமா? கொலைகாரன் உழைத்து அமைச்சர் மீது நான் சந்தேகமாக இருக்கிறேன். இந்த கொலை செய்தது அமைச்சராக தான் இறக்கம் என்று இந்த கொலையை நான் செய்யவில்லை. இந்த பெண் யாருன்னு எனக்கு தெரியாது. பூமாதேவி வீடு ஆளோட சட்டம் கையெல்லாம் ஒதுக்குறாருங்க. அண்ணா, இந்த கொலையை நான் செய்யவில்லை. அப்பா, எனக்கும் இந்த அமைச்சர்கள் தான் சந்தேகமாக இருக்கின்றது. ஏனென்றால் அவர் ஒரு வார்த்தை கூறினாரு, அது செவ கொடுத்து கேட்டீர்களா? மேலே பூமாதேவியா, கீழே ஆகாயவாணியா, இப்படி மாற்றி மாற்றி பேசுகின்றார். நிச்சயமாக இந்த கொலையை அமைச்சர் தான் செய்திருக்க வேண்டும்.
வரக்கூடாது. போது விருத்தங்கள் வார்த்தையை அமைச்சரே, இந்த நீதிமன்றத்தில் பெரியவர்கள் சிறியவர்கள் என்று வித்தியாசம் கிடையாது. யார் வேணாலும் நீதி எடுத்துக் கொள்ளலாம். அப்பா, சரியான முறையில் விசாரித்து அமைச்சர் அவர்களுக்கு தகுந்த தண்டனை நீங்கள் தான் வழங்க வேண்டும். கண்டிப்பாக வழங்குகிறேன். என்னடா நீதிமன்றமா உமா? நீங்க விசாரிக்க மாட்டாங்க. அப்பா, இந்த கொலை நடந்த இடம் எங்கே? ஐயா, இந்த கொலை நடந்த இடம் பட்டாமரைக்குளம். உட்காந்து பார்த்த மாதிரி சொல்றோம். கொலை நடந்த இடம் அந்த போட்டாமரை கொலை. போட்டாமரை கொலை. நம் நாட்டிற்கு தண்ணீர் கொஞ்சம் அதிகம். பத்தாமரை குளத்துக்கு எத்தனையோ பெண்கள் தண்ணீர் எடுத்து வருவார்கள். உண்மை, மறக்கக்கூடாத உண்மை இது. இந்த பெண்ணை நான் கொலை கொலை செய்திருந்தா ஒருவர் இல்லை என்றால் ஒருவர் பார்த்திருக்கிறார். உண்மைதானே? அப்படியே இந்த பெண்ணை நான் கொலை செய்திருந்தோம். செய்திருந்தா இதற்கு யார் நான் சாட்சி? சாட்சியா? இந்த கொலைக்கு சாட்சி யார்? இந்த கொலைக்கு சாட்சியா? ஐயா, ஐயா, நெஞ்சுக்கு தேவை மனசாட்சி, அது நீதி தேவனின் அரசாட்சி. நெஞ்சுக்கு தேவை மனசாட்சி, அது நீதி தேவனின் அரசாட்சி. நெஞ்சுக்கு தேவை மனசாட்சி, அது நீதி தேவனின் அரசாட்சி. அத்தனை உள்வைக்கும் அவன் காட்சி, அத்தனை உள்வைக்கும் அவன் காட்சி, அத்தனை உள்வைக்கும் அவன் காட்சி. மக்கள் அரங்கத்தில் வராது அவன் காட்சி. மக்கள் அரங்கத்தில் வராது அவன் காட்சி. கடவுளே அல்லாத மனம் எல்லாம் போன மனிதர்களாலே. கடவா, சதிச்செய செய்தவன் புத்திசாலி, அதை சகித்துக் கொண்டிருந்தவன் குற்றவாளி. அட பாவிகளா! சதிச்செய செய்தவன் புத்திசாலி, சகித்துக் கொண்டிருப்பவன் குற்றவாளி. சதிச்செய செய்தவன் புத்திசாலி, அதை சகித்துக் கொண்டிருந்தவன் குற்றவாளி. உண்மையை சொல்லுவது அதிகாரி. ஒரு உண்மையை சொல்பவன் அதிகாரன். உண்மையை சொல்பவன் அதிகாரன். இது உலகத்தில் ஆண்டவன் அதிகாரம். இது உலகத்தில் ஆண்டவன் அதிகாரம். கடவுளியே நல்லார் மனம் நல்லாய் போன மனிதர்களாலே. ஐயா, இந்த கொலைக்கு சாட்சி யார் என்று கேட்டீர்களே, இந்த கொலைக்கு நான் சாட்சி யார் ஐயா சொல்லுவது? என் தங்கச்சியா கொலை செஞ்சுட்டாங்கய்யா. ஐயா, இந்த கொலைக்கு சாட்சி யார் தெரியுமா? இந்த விண்ணையும் இந்த மண்ணையும் கட்டி காட்டும் இந்த கடவுள் வனபுரி விநாயகர் தான் சாட்சி ஐயா. வனபுரி விநாயகர் தான் சாட்சி. என் அடிக்க வரையா? என்னடா சொன்னா? ஒட்டச்சிரு என்ன சொன்னா? வெள்ளைய மண்ணைய கட்டி காக்கும் வலம்புரி விநாயகர் சத்தியம். வலம்புரி செல்வ விநாயகர். செல்வ விநாயகர் உங்களை சொம்ப விட மாட்டாளே. அந்த கல்லாக இருக்கும் சொப்ப கணபதி வந்து சாட்சி சொல்லட்டும். நான் தான் கொலைகாரன் என்று நானே ஒப்புக்கொள்கிறேன். கல்லாக இருக்கக்கூடிய கடவுள் எப்படிங்க சாட்சி சொல்ல வருவான்? ஒருவேளை கல்லாக இருக்கக்கூடிய கடவுள்
சாட்சி சொல்ல வந்தானா அண்ணா, ஊர்ல எத்தனை நாட்டமுடார் மாட்டுவாங்க தெரியுமா? எல்லாருமே மாட்டுவாங்கடா. அப்பா இறந்து கிடக்கிறாளே இந்த பெண் யார்? அவளுடைய பேர் என்ன? ஐயா இதோ இறந்து பிணமாக கிடப்பது யார் தெரியுமா? இதோ இறந்து பிணமாக கிடப்பது என்னுடைய உரிய தங்கை, ஒப்பற்ற தங்கை சுகத்தி ஐயா, சுகத்தி ஐயா. உன்னுடைய தங்கை சுகந்தியா? அப்படி என்றால் உண்மை என்னப்பா? என்னுடைய பேர் சுந்தர் ஐயா. சுந்துலா. சுந்துல்னா ஒரு பேரு. சுந்துல். நியாய சுத்தர். நியாய சுத்தர். சரி, சரி. அப்பா உன்னுடைய தங்கை சுகந்தி இறந்து விட்டால் ஆமா ஐயா, கொலை செய்தது அமர்த்தின் என்று உரைக்கின்றார். உண்மைதான் ஐயா. அவளுக்கு நீ அண்ணன். ஆமா ஐயா. கண்ணால் பார்ப்பது பொய், ஆ? காதால் கேட்பது பொய், நீர விசாரிப்பதே பொய் என்று சான்றோர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இந்த நீதிமன்றத்திற்கு சாட்சி இல்லாத வழக்கு, வழக்கு. சாரிடம் இல்லாத சங்கீதம், சங்கீதம். ஏற்று சுரக்கா கூட்டு போவதுவாதை, சொந்தக்கார சாட்சி செல்லாதை தண்ணி எடுத்துக் கொண்டு நடை. ஐயா என் தங்கைக்காக இந்த அண்ணன் கூற சாட்சி செல்லாதா? என் தங்கைக்காக இந்த அண்ணன் கூற சாட்சி செல்லாதா ஐயா? செத்தவன் எவன் சுடுகாட்டுல போய் ஐயா ஏய், ஓடாத. என் தங்கையை கற்பழித்து கொலை செய்தவன் உன் நாட்டு அமைச்சர் என்று பலமுறை எடுத்து கூறியோ? கொன்றுடுவேன். நான் ஒரு ஏழை என்ற காரணத்தினா எனக்கு சரியான நீதி கிடைக்கவில்லையே, எனக்கு சரியான நியாயம் கிடைக்கவில்லையே ஐயா. சாட்சி வேண்டும், சாட்சி. ஐயா ஏழை எங்க பிறந்தாலும் என் தங்கைக்கு நான் செல்லமா வளர்த்த ஐயா, என் கண்ணுக்குள்ள பொத்தி பொத்தி வளர்த்த ஐயா, பச்சை பண்ணையா என் தங்கச்சி. என் தங்கை எசில் எழுதி கூட செய்த உன் நாட்டு அமைச்சர் என்று பலமுறை எடுத்து கூறியோ? எனக்கு சரியான நீதி கிடைக்கவில்லையே, எனக்கு சரியான நியாயம் கிடைக்கவில்லையே ஐயா. என் தங்கச்சி பிரிந்து நான் தவிக்கிறேன் ஐயா, என் தங்கையை பிரிந்து நான் துடிக்கிறேன் ஐயா. சரோஜா, சாமா பத்திரம். என் தங்கச்சி நியாயம் வேண்டும் ஐயா, என் தங்கச்சிக்கு நீதி வேண்டும் ஐயா. ஐயா இந்த நாடு எப்படிப்பட்ட நாடு, எப்படிப்பட்ட மன்னர்கள் வாழ்ந்த புண்ணிய பூமி. ஒரு பசுவின் கட்டுக்காக தன் மகனை தேர்ந்தெடுத்து கொண்டாட மனித சோழன், அப்படிப்பட்ட பரம்பரை பிறந்த நீங்களா இப்படி ஒரு நீதியை வழங்குவது? ஒரு புறாவுக்காக தன் தந்தையை அறுத்தெடுத்தாலே சிறு சக்கரவர்த்தி, அப்படிப்பட்ட பரம்பரை பிறந்த நீங்களா இப்படி ஒரு நீதியை வழங்குவது? ஒரு முல்லை கொடிக்காக தன் தேவையை விழுந்தாலே பாதி வந்தால், அப்படிப்பட்ட பரம்பரை பிறந்த நீங்களா இப்படி ஒரு நீதியை வழங்குவது? ஐயா என் தங்கச்சிக்கு நீதி வேண்டும் ஐயா, என் தங்கைக்கு நியாயம் வேண்டும் ஐயா. ஐயோ என் தங்கச்சியை பிரித்து நான் தவிக்கிறேனே, என் தங்கையை பிரித்து நான் தனிமை சுழிக்கிறேனே. என் தங்கைக்கு நீதி வழங்காததா, என் தங்கைக்கு சரியான நீதி கிடைக்காததா, இந்த ஏழை என் வயிறிலிருந்து சாபத்தை தர போறேன், என் வயிறிலிருந்து சாபத்தை தர போறேன். என் தங்கை பிரிந்து எப்படி தமிழ் வாழ்கிறதோ, என் தங்கை பிரிந்து எப்படி தமிழ் துடிக்கிறதோ, அதே போன்ற ஒரு நாட்டை இருந்து நாட்டு மக்கள் இருந்து கட்டெடுத்த பிள்ளைகள் பிரிந்து கட்டிய மனைவிருந்து நடு வீதிக்கு அழகாக வருவார். இதுவே இந்த ஏழை இல்லாத சாபம், இதுவே இந்த ஏழை இல்லாத சாபம், இதுவே இந்த ஏழை. சாபமா, சாபமா, சாபமா. சாபமா, சாபமா, சாபமா. மனோர்மணி, அப்பா, மகளே மகேஸ்வரி, அப்பா, அமைச்சர் அவர்களே, நீதிமன்றத்தில் தன்னுடைய தனி எடுத்துச் சென்றார். நமக்கு நீதி வழங்குவார் மன்னர் என்று எவ்வளவு நம்பிக்கையோடு வந்திருப்பார் அந்த ஏழை பாவம். தன்னுடைய தங்கைக்கு நீதிமன்றத்திலே சரியான தீர்ப்பு வழங்காத காரணத்தினார் தன்னுடைய தங்கை பாச மலரை கிடைத்த அந்த ஏழை சிறுவன் மலர் வந்து எனக்கு சாபத்தை முடித்து விட்டு போகிறார். ஐயா என் தங்கைக்கு நீதி வழங்காத நீ நாடு மக்கள் மனைவி அனைவரை பிரிந்து தனி மரமாக தவிர்ப்பா என்று ஏழை எனக்கு ஏழை முடித்த காபம் எனக்கு பழிக்குமா, எனக்கு பழிக்குமா?
கணக்காக வேண்டும். நான் இருந்தபோது உனக்கு என்ன தராதே? ஒரு ஏழை கொடுக்க சாம உனக்கு என்ன படிக்க போகிறதா? அமைதியாக போகிறாங்க. உன் நாட்டையும் உன் வீட்டையும் நான் பார்க்கிறேன். நான் இருக்கும்போது உனக்கு இருக்க கவலை. அனைவரும் புறப்படுங்கள். சபை கலையட்டும். சற்று நில்லுங்கள். கொஞ்ச நாளா தனியா மாட்டிருக்கான். என்ன காரணம்? என்னை வழிமடக்க காரணம் என்னடி? அனைவரும் சென்று விட்டார்கள். உனக்கு என்ன வேலை இங்க? சொல்றத கேளு. இது பணங்காட்டுனாரு சலசலப்பட்டு இந்த கூட்டத்தை கழிக்க எம்மன் கஷ்டப்பட்டு சொல்றது. இந்த மாபெரும் சபை எதற்காக கலைக்க வேண்டும் என்ன காரணம்? அனைவரும் பேசி முடித்து விட்டோம். சபை கலந்து விட்டது. என்னை வழிமடக்க காரணம் என்ன? காரணம் இருக்கிறது. ஏனென்றால் இந்த கொலையை நீதான் செய்திருக்க வேண்டும். இல்ல, இந்த கொலையை நான் செய்தேனா? சீதமேதி வாயா. இந்த கொலையை நான் தான் செய்தேன் என்று உனக்கு எப்படி தெரியும்? சொல் பார்க்கலாம். எப்படி தெரியும் தெரியுமா? நீதிமன்றத்தில் ஒரு வார்த்தை கூறினீர்களே, அப்பொழுதே புரிந்து கொண்டு இந்த கொலையை நீங்க தான் செய்திருக்க வேண்டும் என்று. மேலே பூமாதேவி என்று கீழே ஆகாரவாணி என்று மாற்றி மாற்றி பேசினீர்களே, அப்பொழுதே தெரிந்து கொண்டு இந்த கொலையை நீதான் செய்திருக்க வேண்டும் என்று. பாடுகள் தான் ஓடிட்டு இருக்கான். நான் சொல்றது நாடகம் மட்டும் புரியா ஏய், முடுகாமே. மன்னிக்க வேண்டும். ஏய், முடிச்சு விட்டு போலாம். என்னது புரிந்து வளரும்? அவன் உள்ள சொல்ற வசந்த வெளியே என்னதுடா? ஏய், என்னது? என்னது? இளவரசி, இந்த கொலையை நான் செய்யவில்லை. புறப்படுகிறேன். புறப்படுகிறேன். எதை பத்தி நான் கேட்கிறேன்? ஒரு பொட்டை சீரிக்கு ஒன்றரை ஆம்பளை நின்னுங்கிற மேல மூன்றாம்பல் யாரு? ஆறாம்பல் யாரு? என் கண் முன்பதாக சிம்மாசனத்தில் அமர்ந்து காலை ஆட்டுகிறார். காலை அவனே கால ஆட்டுறான்னா குழம்பு கெடுக்குதா? இளவரசி என்னதான் இளவரசியாக இருந்தாலும் இந்நாட்டுக்கு அமைச்சர் யாரு? நாங்கள் எதை- போடுவதுதான் சட்டம். நாங்கள் நாங்கள் திட்டுவதுதான் திட்டம். சின்ன பொண்ணாக இதை கிடக்குறா வாடா. அவன் ஒரு பிச்சைக்காரன் பையன், நீ ஒரு தெரு பொறுக்கலாம். என்னடா? தெரு பொறுக்கணுமா? ஆமா. யார் சொன்னது? தெருவை பொறுக்கணும். அது யாரும் பொறுக்கணும்னு சொல்லுறாங்க. தெருவுனாங்க பொறுக்கணும். நாங்க பெருக்க மாட்டோம் மாட்டோம். நாங்க பொறுக்கணும்னா என்ன வச்சாங்க? நீதான் காலி பாட்டில போட்டுக்கிறாங்க. ஏய், கடைசி வரை என்ன எச்சரிக்கை பார்க்கிறேன்? என்னடா? அமைச்சர் அவர்களே, இப்பொழுது மட்டும் கூறுகின்றேன், அதை செவி கொடுத்து கேட்க வேண்டும். ஏன் எழுந்துக்கிட்டு பேச மாட்டீங்களா? முடியாது. ஓ, பாத்தியா? நானும் பத்தியா? பாத்தியா? என்னது? சிவப்பு கலர் செட்டி. மூக்க செட்டி பாத்து. ஓ, வேற பேர்லாம் படிச்சுக்கிறாங்க உள்ள. பூ போட்டு செட்டி. ஓரமா வச்சு ஏய், என்னடா காலக்காரவேடி? ஆமா, எங்க பாக்குறீங்க? இந்த உள்ள. என்ன பாக்குறீங்க? மச்சா மரவடே. மச்சா மரவடே. மச்சா மரவடே. டேய் வாடே டேய். டேய் மரவடே. டேய் சுடா மரவடே. கூட பையா. எங்க பாத்தா? ஏய், நீ திரும்ப திரும்ப பேசுற. இதுக்கப்புறம் நீ வாயை திறந்து பேசுற. வாயில போல விட்டு ஆட்டான்னு ஆட்டு. பேசிக்கொண்டு நானும் கூட பேசுகிறேன். ஏய், என்னை பற்றி தெரியாத உனக்கு நான் நினைத்தால் இதே இடத்தில் உன்னை நாய் சுடக்கூட வாய விட்டுச்சு. அதுக்கு சூடு தாங்க சரி, புறப்படுகிறேன். இவங்க என்ன பேச்சு? என்னடா? இல்ல டாவா. ஏய், என்னடா அண்ணா? ஒரு பொட்டை சிரிக்க ஏய், உட்காந்து ஒண்ணுக்கு மேல உனக்கு தடவை. யாரை நான் பொம்பளை சொன்னா உங்ககிட்ட? ஏய், நான் பொம்பளையா நானு? நான் பொம்பளை உங்ககிட்ட சொன்னா? ஆப்பாவா? நான் பொம்பளையா நானு? ஏய், அவ்வளவுதான் உனக்கு. அதான் பிளாஸ்டிக். பிளாஸ்டிக்க பைப் பட்டலாம் வரியா? எதுக்கு? சின்ன இடம் ஏய், ஏய் ஏய் இழுத்து வச்சு கண்டமா வெட்டிடுவேன் வெட்டி. அதான் பிள்ளைக்கா பையா. பிள்ளைக்காய் பிள்ளைக்காரா நீங்க? பூச்சிக்கு பிள்ளைக்காய் புது விதமான காய். அவரைக்காய் புடலங்காய் வைத்திக்கு பிள்ளைக்காய் உள்ள வாங்க.
காட்டுறேன். உள்ள உள்ளக்காய் இருக்கு. ஆமா. லக்காக்கா பாரு, உள்ளக்காய். ஏய், சொல்லுங்க. நம்மளுக்கு நம்ம வச்சதெல்லாம் வாயதா, அது தெரியாது. அப்பன்னா நீ சேர்க்காத. கற்பூர வாயில டேய், என்னடா டேய், அந்த அடி எடுத்துக்கிட்டு என்னடா டவுசரை கழட்டிட்டு அடிப்போம் உன்னை. டவுசரை கைட்டு அடிப்பேன். இன்னும் நாங்க அடிச்சு பாக்குறோம். உங்களோட எல்லாத்தையும் பிறகுதே நான் வந்து கேட்கறேன் பாரு என்ன. விளையாட்டு விளையாட முடிந்துவிடும். இளவரசி சொல்வதற்கு இத பணம் காட்டு நரி உனது சலசலப்பு காட்டாது. எங்களை கிறிஸ்தவர் வாழ்ந்ததாக சரித்திரம் கிடையாது. வாய் முறை டால்டா. நான் உன்னோட பேச நாள்தாவா ஆமா. நீங்க அம்மா பாமா இல்லை டேய், அழைக்கிடுவோம் பணம் என்ன கலக்க போற நீ? என்னடா கலக்க போற? எப்படி பாக்குறான் பாரு, நல்ல தீவிரவாதி மாதிரி. AK-47 வச்சுக்கிறோம் ராடு இந்த போட்டு அடிச்சா செடி போடும். போட்டா அவனுக்கு அடி. முடி போடுவோம் போட்டோம். என்னடா? ஏய், நீ போடுற. அவன் மூட பறந்தா தான் வந்து. சரி. போடா டேய். போடா. ஏய், போ. நான் கடையா போடுறோம். ஏய், நான் இருக்கிற காலம் வேணாம் வாடாங்க. எடுத்து நான் போய் மாட்டுது. ஆமா தூங்கிட்டேன். பாரு பாரு வா போக போக வா. வாங்க. ஆ. ஏய், அமைச்சர் அவர்களே, இப்பொழுது வந்து எங்க போற? ஏய், உக்காருக்கு இருக்காது அர்த்தம் அப்படியே. என்ன ரொம்ப ஆட்டம் அடிக்கிற? ஆமா. அச்சி போடுறேன். சரிண்ணே. நீ குடி. ஏய், என்னம்மா நடக்க வழி? ஏய், தர்மத்தின் ஆயுதண்டை சூதுகவும். உனக்கு காது கேக்குதா இல்லையா? என்ன கேக்குது? என்னடா கேக்குது? என்னதான் உனக்கு? ஏய், தர்மத்தில் வாழ்வதன் சூது கபம். ஆமா, மீண்டும் தர்மமே வெல்லும். ஏய், ஏய், மீண்டும் தப்பிவிடுவாய். நிச்சயமாக என் நிறுத்தி அகப்படுவாய். அப்பொழுது உனக்கு தகுந்த நன்மை நான் வாங்கிக்கிறேன். ஏய், ஏய், போடா சொல்றேன். இதுவாடா? இந்த ஓட்ட சேர் 1000 ரூபாய். எந்த சேர ஓட்ட இல்லாம வாடகை. ஒரு பொட்டை சிரிக்கி இந்த சிங்கத்தை பார்த்து என்ன மாற்ற கூறிட தர்மத்தின் வாழ்வதா சூட்டு கைவோமா இதெல்லாம் மாவளா பகையாளி குடும்பத்தை ஒரு பள்ளத்தை எடுத்தா கடலா ஒரு விளக்கு அணைத்தா ஒரு விளக்கு ஒருத்த வீட்டு தாலி அறுத்தா நம்ம தாலே ராமாயணத்திலே மகாபாரதத்தில் இனிமேலும் இந்த கதை நம்ம ரெண்டு பேரும் கிடையாது. ஏய் கம்பெனி